ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பியூட்டி பீட்ஸ். இன்னைக்கான வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டேண்ட்ரஃப்க்கு ரெமெடி ஷேர் பண்ண சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு 2 ரெமெடி ஷேர் பண்ணுறேன். அந்த 2த்துல ஏதாச்சும் ஒன்று இல்லை 2யும் கூட முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு 1 மந்த் தொடர்ந்து பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த குட்டி பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபுல் லெமனுடைய ஜூஸ் வேணுங்க. ஸோ நான் இங்கே ஒரு ஃபுல் லெமனுடைய ஜூஸ் எடுத்திருக்கேன். இது கூட நான் என்னோடய ஹேருக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு கோகோனட் ஆயிலிருந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோகோனட் ஆயிலோ இல்லை எந்த ஆயில் யூஸ் பண்ணாலுமே சரி, அதோட குவான்டிட்டியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நிறைய எடுத்துக்கணும். நீங்கள் உங்கள் ஹேர் லென்த் திக்னஸை பொறுத்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக ஆயிலும் ஜூஸோ இல்லை தண்ணியோ எதுவுமே டக்குன்னு மிக்ஸ் ஆகாது. ஸோ நீங்கள் நல்லா டைம் எடுத்து நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதை உங்கள் ஹேர் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். பட் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேரில் அட்லீஸ்ட் இது 1.5 hours 2 hours அது ஊறணும். முக்கியமாக இதை மார்னிங் டைம் செய்யுங்க. நைட் டைம் செஞ்சால் கோல்டு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்பில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுங்க. அப்புறமா உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் ரொம்ப மெயினான ஸ்டெப்பு. நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணாமல் உங்களோட ரெகுலர் ஷாம்பூ எடுத்துக்கிட்டு அது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவு வேணுமோ அந்த அளவு டைல்யூட் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவு நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நார்மலாக எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். இந்த மெயின் ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அட்லீஸ்ட் உங்கள் ஹேரில் 2 hours ஆகுது ஊற வைக்கிறது தான். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.